ஜெயிலர், ஜவான் அந்த அந்த மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பீட்டட் டைம். ஆனால் இந்த பிஜிஎம் வந்து ட்ரைலரில் எந்த பிஜிஎம் இருக்கோ சேம் படத்து ஃபுல்லாகவே அந்த பிஜிஎம் தான். செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போயிடும். సినిమా ఇండస్ట్రీలో ఇంకెవరు దేవరాకి అంటున్నారు. பார்த்தீங்க அப்படின்னா சலாறு இல்லை பாகுபலி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தேவரா படத்துக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படியே கிழிஞ்சிச்சுண்ணா, சூத்துமே கிழிஞ்சிச்சு அவ்வளோ. பார்ட் 2க்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. பாகுபலி வந்து அது. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செம்மையாக தான் இருக்குது மூவி. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் லேக் தான். கடைசியில் வர ஒரு ட்விஸ்ட் வந்து அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். இப்போது நம்ம பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சலாறு இல்லை பாகுபலி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த தேவரா படத்துக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்ட் 2க்கு வந்து ரொம்ப கம்மி. ஸோ பார்ட் 1 வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் மூவி ஒரு வாட்டி பார்க்கலாம். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் சேம் கொரட்டாலா சீன்ஸ் ரிப்பீட் அப்படின்னு சொல்லலாம். சேம் கொரட்டாலா டைரக்ஷனும் சேம் அதே மாதிரி ரிப்பீட்னு சொல்லலாம். ஆல்ரெடி கொரட்டாலா மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ரீமந்துடு, ஜனதா கேரேஜ். ஸோ அதெல்லாம் ரிப்பீட் சீன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் மூவி பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்ச். மூவி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்றாங்க. ஆமாம், அது சும்மா தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒன் டைம் வாட்ச் தான். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் தான் ப்ரோ சாட்டிஸ்ஃபை ஆகலாம். கிளைமேக்ஸ் அப்படி வந்து ஒரு சும்மான கிளைமேக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம். கிளைமேக்ஸே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம். பார்ட் 2க்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. பாகுபலி வந்து அது அது வேற டைப்பு. பார்ட் 2க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பாகுபலி 2 ஆச்சு சரி, இல்லை சலாரா சரி, பார்ட் 2க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இது வந்து பார்ட் 1 ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அப்படின்ட்டு பார்ட் 2 மேலே எக்ஸ்பெக்டேஷனே பண்ண முடியாது. பிஜிஎம் மிஸ் ஆயிடுச்சு மெயினாக. அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேகு. அது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. ஸ்டோரி என்ன? செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போயிடும். அது லேக், ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அது லேக் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட்டு எனக்கு சேம் தான், வேறு இது இல்லை. சேம் ட்ரைலரில் இருக்குது பிஜிஎம் தான் இருக்குது ப்ரோ. வேறு பிஜிஎம் எதுவும் இல்லை. புதுசாக ஒரு பிஜிஎம் போட்டால் நல்லாயிருக்கும். ட்ரைலரில் இல்லை மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லா இருந்து. பட் சேம் பிஜிஎம் தான். ரஜினி சாருக்குலாம் நல்லா போடுறாரு. ஆமாம், அந்த ஜெயிலரில் போடுறது சேம் பிஜிஎம் போட்டால் நல்லாயிருக்கும். மேபி அந்த பிஜிஎம்லாம் இல்லை, அந்த லெவலுக்கு இல்லை. பிஜிஎம் நார்மல் தான். அனிருத்தோட மார்க் கம்மி தான். அனிருத்தோட மார்க் வந்து ரொம்ப கம்மி படத்தில் சொல்லணும் அப்படின்னா. நம்ம படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயிலரு அந்த மியூசிக் தனியாக செம்மையாக இருக்கும். ஜெயிலர், ஜவான் அந்த மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பீட்டட் டைம். ஆனால் இந்த பிஜிஎம் வந்து ட்ரைலரில் எந்த பிஜிஎம் இருக்கோ சேம் படத்து ஃபுல்லாகவே அந்த பிஜிஎம் தான். அனிருத் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுறாரு ப்ரோ. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அனிருத் வாஸ் டிசப்பாயிண்டட் அஸ். సినిమా బ్లాక్ బస్టర్. మాట్లాడుకోవడాలు లేవు, మొత్తం చిరిగిపోయింది అంతే. అంతే మాట్లాడాలి. బాహుబలి వేరే లెవెల్ ట్విస్ట్, సూపర్ హిట్, సూపర్ పోయా. దయచేసి సినిమా అయితే చూడండి. నెంబర్ 1 ఆఫ్ ద సినిమా, సస్పెన్స్ ఆఫ్ ద సినిమా. నాకు తెలిసినంత వరకు అయితే ఎన్టీఆర్ అంటేనే డ్రిల్లింగ్. ఓడి పేరులోనే టీ ఉంది కాబట్టి డ్రిల్లింగ్ మూవీ ఇది నా దృష్టిలో. సినిమా ఇండస్ట్రీలో ఇంకెవరు దేవరాకి అంటున్నారు. సూపర్ హిట్, సూపర్ సూపర్. அவர் வந்து செம்மையாக நடந்திருக்காரு. அவர் வந்து எப்போவுமே வேறு லெவல் ஆக்டர் தான். அவர் வந்து செம்மையாக நடந்திருக்காரு. அவர் ஃபாதர் கேரக்டர் ஆகட்டும் இல்லை சன் கேரக்டர் ஆகட்டும் தான் ரெண்டுமே செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும்
சாட்டிஸ்ஃபைட். நிறைய பேர் அந்த அளவுக்கு இல்லை. அதான் சும்மா சாட்டிஸ்ஃபைட் அவ்வளோதான். 100% நம்ம போகிறவருக்கு சாட்டிஸ்ஃபைட், ஜஸ்ட் அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபைட். ஸோ செம்மையாக இருக்கான்னு சொல்லலாம், அப்படின்ட்டு கட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவு சாட்டிஸ்ஃபைட். அவர் இந்த மூவிக்கு இவ்வளோ ராட் விட்டார் ப்ரோ. டீசரில் இருந்த பிசிஎம் தான் படத்து ஃபுல்லாகவே, டீசரில் இருக்கிற பிசிஎம் தான் படத்து ஃபுல்லாகவே இருக்குது. சேம் அந்த டீசரில் அந்த 2 minutes 30 seconds டீசரில் என்ன பிசிஎம் இருக்கோ அதே பிசிஎம் தான் மூவி ஃபுல்லாகவே, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் சரி அந்த பிசிஎம் தான். அனிருத் வந்து இந்த படத்தில் டிசப்பாயிண்ட் தான் பண்ணார். ஒன் டைம் வாட்ச் தான், அவ்வளோதான். அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து కమ్మి. అదే క్లైమాక్స్ అయితే చంపేస్తుంది బ్రో. ఎంటీ సూపర్ బ్రో, సూపర్ ఉన్నది బ్రో. బాగా పెట్టినాడు సినిమా. క్లైమాక్స్ మళ్ళీ వచ్చేసి ఆయుధ పూజ సాంగ్ బాగా సూపర్ ఉన్నది బ్రో. మూవీ మాత్రం హైలైట్, మామూలుగా లేదు, గుద్ద పగిలిపోయింది. ఎవరు చూసినా సరే మూవీ మాత్రం హైలైట్ అన్న. ఎన్టీఆర్ కొత్త చించే బాబు కొడుకులు కానీ ర్యాంప్ అనేసే సినిమా మొత్తం ర్యాంప్ అంటే సినిమా మొత్తం అంతకు మించి అన్న. ఓన్లీ 100 యాక్షన్ ఎన్టీఆర్. இது வந்து செகண்ட் பார்ட் என்ன யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் சப்ஜெக்ட் வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. இது வந்து ஒன் டைம் பார்த்தா இந்த மாதிரி க்ரௌடில் பார்த்தா అర్థమైంది. కానీ వాల్యుబుల్ సబ్జెక్ట్. ఒక అప్పాకి ఎంత ಅವರು ಒನ್ ಟೈಮ್ ಅವರು ಮರ್ದಂಟ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ வந்து அவர் பையனோ சம்திங் யார் வந்து அவருக்கு ಏನೋ அப்பா எய்ம்னோ சச்சிட்டாருன்னு వాళ్ళకి ஏதோ ஒரு எய்ம் இருக்குதுன்னு. இது வந்து தெலுங்குல வந்து இது தெலுங்கு இல்லை, இது எல்லாருக்கும் ఒక మెసేజ్. இப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் என்ன போச்சு కంక్లూజింగ్ అనే టైప్ అయ్యింది. సూపర్గా ఉంది బ్రో. ఎన్టీఆర్ యాక్టింగ్ చింపేశారు, వేరే లెవెల్ మూవీ. சூப்பர் மியூசிக், சூப்பர் ஆக்டிங், ஓவரால் சூப்பர். நல்லா இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்குதுண்ணா. அப்படியே கிழிஞ்சிச்சுண்ணா, சூப்பராக கிழிஞ்சிச்சு. அவ்வளோ என்ன கிழிஞ்சது? எல்லாமே அவன் சீன், அந்த ஆக்ஷன், அந்த பார்த்து பேசும்போது அப்படியே வேறு சீனாக இருக்குதுண்ணா. சூப்பர்ண்ணா. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குதுண்ணா. ரொம்ப 3 hours ரொம்ப லென்த்துன்றாங்களே. அப்படி சொல்ல முடியாதுண்ணா, உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அந்த படம் பற்றி. சும்மா அப்படி பேசினா வேலைக்கு ஆகுதுண்ணா, உட்காந்து பார்க்கணுண்ணா, அவ்வளோதான். இது கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ண்ணா, அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா, உட்காந்து தான் பார்க்கணுண்ணா, அவ்வளோதான். பாகுபலியோட பயங்கர ட்விஸ்ட் இருக்குன்றாங்க, அந்த மாதிரி இருக்கா கிளைமேக்ஸ்? வேறு படம் பார்த்து சொல்ல முடியாதுண்ணா, இங்கே உட்காந்து சினிமா படம் பார்த்து தான் தெரியும்ண்ணா. ஜான்வி கபூர் ஆக்சுவலாக நான் ஜான்வி கபூர் பெரிய ஃபேன். ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு சாங்காக வச்சுருக்காங்க மாதிரியே இருக்குது. எப்படி நம்ம ஐட்டம் சாங்க்கு ஒரு ஹீரோயின் வர மாதிரியே அந்த படத்துக்காக அந்த சாங்காக வந்த மாதிரியே இருக்குது. ஆனால் ஜான்வி கபூருக்கு ரோலே கிடையாது, சுத்தமாக சொல்ல அப்படின்னா ரோலே கிடையாது. படம் பிடிக்கலீங்களா? பிடிக்கலாம் சொல்லலாம். 10க்கு ஒரு 5, அதுக்கு மேலே கிடையாது. ஆஃப் தான், ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு தான். லாஸ்ட்டில் என்ன ட்விஸ்ட் இருக்கும்னு நினச்சேன், ட்விஸ்ட் எதுவும் இல்லை, நார்மல் ட்விஸ்ட்டு தான். அது தெரிஞ்சு ட்விஸ்ட் தான் இருக்குது, வேறு ட்விஸ்ட் இல்லை. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.